ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ ஜிஎஸ்க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 15ஆம் தேதி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்றத ஆரம்பிக்க போகிறோம். டெஸ்ட் பேட்சுக்கு நேம் வந்து பி கூல். டென்ஷனே ஆகாமல் படிக்கணுங்கிறதுனால தான் அந்த நேமே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனாலும் ஜிஎஸ்சில் வந்து மார்க்கு குறையுது அப்படின்னா என்ன ரீசன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆனால் படிக்கிறாங்க. ஸோ அவங்க படிக்கணும்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதுமாரி இப்போ எப்படி சொல்கிறதுனா, எந்த இடத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த இடத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது, எந்த இடத்த கண்டிப்பாக படிச்சுட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். இந்த டாப்பிக்கை படிக்காமல் ஒருத்தன் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் அவன் கண்டிப்பாக வந்து ஃபெயிலு அப்படின்ற மாதிரி டாப்பிக்லாவும் இருக்குது. இந்த ஏரியாவை ஏதோ அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு போனாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வெயிட்டேஜ்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக படிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, இதுலேருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின்னு. இப்போ பாலிட்டியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாலிட்டிலாம் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் ரிலேட்டடாக அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது. இப்போ ஆர்டிகல்ஸு, அமெண்ட்மெண்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாலிட்டியை பொறுத்தவரை லாஜிக்காக தான் கேட்பாங்க. லாஜிக்காக, அதாவது ஒரு குடியரசுத் தலைவரால் என்ன முடியும், என்ன முடியாது, அதே மாதிரி ஒரு கவர்னரால் என்ன முடியும், என்ன முடியாது, அதே மாதிரி ஆர்டிஐயில் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியாது, தகவல் ஆணையம்னா என்ன, அவங்களுடைய பதவி காலம்னா என்ன, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஸோ பாலிட்டியை ஒரு மாதிரி அணுகணும், வரலாறு பகுதியை ஒரு மாதிரி அணுகணும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மாதிரியான கோணங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே கோணத்திலே பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்டை ஒரு கோணத்தில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்படி தான் நம்ம வந்து படிக்கணும். அதுதான் சரியான ஒரு வழியும். நம்ம ஏதோ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஹார்ட் ஒர்க்கு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கோம். காலையில் ஏந்திரிச்சு படிக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம். அப்போ சரியானதை படிச்சுட்டு போகலாம்ல. எதுக்கு எதையோ ஒன்றத்தை படிக்கணும்? எதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப இல்லாத ஒரு டாப்பிக்கை பார்க்கணும்? ஸோ அதை யோசிக்கணும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நான் வச்சுருப்பேன். ஓகேவா? இதில் நான் சொல்லிடுறேன் என்னென்ன அப்படின்றது. இந்த டெஸ்ட் பேட்சில் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து டெஸ்ட்டை பற்றி ஒரு ஓரலாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். முக்கியமாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ்க்காக தான். ஏன்னா இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் போன வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த ஃபைனலாக இந்த ஃபீஸ் டீட்டெயிலில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ கட்டணம் செலுத்தும் முறை ஜிபே நம்பர் 63 811 85 137 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள். நேம் வந்து காவ்யா தனபால் அப்படின்னு இருக்கும். ஸோ கான்டாக்ட் நம்பரு அதே 63 811 85 137 இந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா கான்டாக்ட் நம்பரு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது எடுக்காத பட்சத்தில் 8675515173 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி கட்டணம் செலுத்திய பின்னர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதனை மேற்கண்ட முதலாவது எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கவும். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஜிபேயில் எடுக்க முடியாது. அதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஸோ இதுக்குன்னு டெலகிராம் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஸோ அதில் வந்து உங்களை வந்து அதில் இணைச்சிடலாம். ஓகேவா? அதில் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஸ்ட் வந்து அதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். பின்னர் நீங்கள் குழுவில் இணைக்கப்படுவீர்கள். அடுத்தது என்ன? பிடிஎஃப் மூலம் கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படும். பிடிஎஃப் ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எப்படி கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோமோ அதே மாதிரி பிடிஎஃப் செட்டப்பில் பிடிஎஃப் எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாமல், ஓகேவா, எல்லாத்தையுமே மிஸ்டேக்கே இல்லாமல் கொடுக்கணுன்னு தான் நான் பார்க்குறேன். மிஸ்டேக் சுத்தமாக இல்லாமல் அதில் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருவேன். பிடிஎஃப் வடிவில் விடைகள் குறிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ டெஸ்ட்டு வந்து என்னைக்கு 15ஆம் தேதியில் ஈவினிங் டைமில் தான் கரெக்டாக இருக்கும் டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைமில் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 hour கழித்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அதே குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம், இல்லை பிடிஎஃப்லேயே செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்பையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ கொஷின் பேப்பரில் ஸோ ஆப்ஷன்ஸ் நான் எதெல்லாம் பேஸ் பண்ணியெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத ஒரு கேள்வியை படிச்சுட்டு ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 6-7 தகவலை சொல்கிற மாதிரியான வீடியோவையும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். அதே வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு 6-7 ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான்.
ஸோ அடுத்தது ஒவ்வொரு தேர்வு முடிந்த பின்னர் அடுத்த தேர்வுக்கான படிக்க வேண்டிய பாடங்களின் தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ ஒரு டெஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடியுது அப்படின்னா ஸோ அன்றைக்கே வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக் படிக்கணும் ஓகேவா, 6வது புக்கில் எதுவும் இருக்கா, 7வது புக்கில் எதுவும் இருக்கா, எந்த டேர்மில் வந்து கவர் ஆகுது அந்த யூனிட்டு, ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன வேர் டு ஸ்டடி, எந்தெந்த புத்தகத்தில் எந்தெந்த பாடங்களை நீங்கள் படிக்கணும் அப்படின்ற தகவல்கள் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன், ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஏன்னா வந்து தனித்தனியாக கொடுத்துட்ருக்க முடியாது, இல்லை டெஸ்ட் பேட்சுக்கு எப்படி ஒரே பிடிஎஃபாக இருக்கோ அதேமாதிரி வேர் டு ஸ்டடியும் ஒரே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதுக்கு முன்னாடி நான் மொத்த டெஸ்ட்டையும் வந்து ரெடி பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகேவா. அடுத்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன பாடங்கள் முக்கியம், இப்போ 6வதுல சமத்துவம்னு ஒரு பாடம் இருக்குது, 9வதுல வந்து அழுத்த குழுக்கள்னு ஒரு பாடம் இருக்குது, அதெல்லாம் வேணாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த மாதிரி யூனிட்டையும் வந்து பார்த்தோம்னா உள்ளே கவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பாடங்கள் சின்ன சின்ன பாடம் எங்கேயாவது மிஸ் ஆகுது, எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழுக்கு இதில் சேர்த்து போடலை, வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் போட்டிருக்கோங்கும்போது மொத்தத்தையும் இழுத்து பிடிச்சிடணும், என்ன தேவையோ எல்லா மார்க்கையும் நம்ம இழுத்துடணும் ஓகேவா. ஸோ அந்த அடிப்படையில் தான் இது எல்லாத்தையுமே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோ வடிவிலும் இடைகளை விரிவாக்கமாக விளக்கி கூறப்படும். ஸோ அதையும் வந்து சொல்லிடுவேன். அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம படிக்கிறது, ஸோ இப்போ ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த பாடத்தில் எப்படி நம்ம படிக்கிறது, ஸோ அந்த பாடத்தில் ஏதாவது ஷார்ட்கட்டு கண்டிப்பாக வந்து நான் போட்டு என்ன பண்ணுறேன் அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பாடத்தில் ஏதாவது கூற்று காரணம்லாம் வருது, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது, அது இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸையும் என்ன அப்படின்னா நான் ஷார்ட்கட்டாக வந்து அப்பப்போ நான் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ ஒரு புள்ளி விவரங்கள் அடங்கிய ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் போட்டு அப்பப்போ உங்களுக்கு ஃபோட்டோ வடிவிலையாச்சும் அப்டேட் பண்ணிடுவேன், வீடியோ வடிவிலையும் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ, என்ன கேட்டால் மறக்கக்கூடாது, ஆன்சர் மறக்கக்கூடாது, அவ்வளோதான். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ஆன்சரே மறக்கலைங்கிறது நமக்கு ஒரு கெத்து. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கெலாம் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேறு மாதிரி ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும் முக்கியமாக, அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம். அந்த தைரியம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் மாசாக இருக்கிறதுலாம் உண்மையாகவே பெரிய விஷயமாக தான் இருக்கும். தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் ஓகேவா. இந்த டெஸ்ட் பேட்ச் மூலம் எந்த இடையூறும் இல்லாமல் தமிழ் தேர்வுகள் நடைபெறும். இது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்போது 15ஆந்தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது, நான் வந்து தமிழ் டெஸ்ட்டு ஒன்று போட்டு ஸோ அதையும் வந்து 15ஆந்தேதியே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றதுலாம் இங்கே கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ 15ஆந்தேதி ஒரு டெஸ்ட் இருக்குது, 20ஆந்தேதி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த டெஸ்ட்டுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் இடையில தான் ஓகேவா. ஏன்னா இதுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் வேணுமோ அந்தளவுக்கு டைம் வந்து நான் தாராளமாகவே கொடுத்துருக்கேன் ஓகேவா. 2 நாள் 3 நாள் கொடுக்கல, நான் 5 நாள் வரைக்கும்லாம் கொடுத்துருக்கேன். அதற்கான சோர்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கேப்பில் என்னென்னா சும்மா ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ் பேட்ச் தான் நீங்கள் வந்து பார்ட் டைம் படிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்கும், டைம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த கேப்பில் தான் தமிழ் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதையும் வந்து ஒரே லோடாலாம் ஏற்றி விட மாட்டேன், எந்த மாதிரி படிக்க முடியும். இப்போது பார்ட் டைமாக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அதுமாரி ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால எல்லாம் முடியும், ஸோ எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு படிக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது வந்து சிலர் வந்து 1 மணி நேரத்தில் ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த படித்து முடிச்சிருவாங்க, ஒரு பேராகிராஃபை. சிலர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1/2 hour ஆகுது ஒரு ஆளுக்கு அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு 2 மணி நேரம் ஆகும். இங்கே நம்ம வந்து 3 மணி நேரமே கொடுத்துருக்கோம் ஓகேவா. அந்த கேப்புக்குள்ளே தான் தமிழ் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க போகிறீங்க. படிச்சிட்டிங்கன்னா அதை திரும்ப படிங்க, அப்படி படிக்கலை அப்படின்னா அதை படிங்க. இல்லை எனக்கு நல்லாவே கிளியராக படிச்சுட்டேன் அப்படின்னா வேறு ஏதாவது அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளதை இப்போயே ரிவிஷன் பண்ணுவீங்க, அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு தயார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதே டெஸ்ட்டுக்கு எப்படி சொல்கிறது, ஃபுல் மார்க்கையும் நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த மாதிரி ரொம்ப கிளியராக படிக்கலாம். அப்படியும் டைம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபடலாம் ஓகேவா. அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் தான் இருக்கும், போட்டு ஒரே இடத்துல போட்டு எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் 15ஆந்தேதி 20ஆந்தேதி அப்படிலாம் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த கேப்பில் தான் நான் வந்து அதையும் வந்து பிளான் பண்ணுவேன் ஓகேவா. அதை பிளான் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு வாரம். தேர்வில் இணைவதற்கான கடைசி நாள் 12ஆந்தேதி ஓகேவா. 15ஆந்தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, ஸோ 12ஆந்தேதி வந்து லாஸ்ட் டேட்டாக வச்சுக்கலாம் ஓகேவா. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஷெட்யூல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இருக்கிறது கம்மியான நாள் தான், பாதியில் வந்து நின்றுக்கிட்டு
இல்லைனா சேரலாமா வேணாமா, சேரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா சேர்ந்துருங்க. இல்லை சேரலாமா வேணாமான்னு டைமை கடத்திக்கிட்டு இருந்தீங்க, ஒரு 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஐயோ 2 டெஸ்ட்டு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ரொம்ப ஃபீலாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, 2 டெஸ்ட்டு நம்ம மொத்தம் ஒரு 28, அதுக்கப்புறம் இடையில நான் ஒரு டெஸ்ட்டு, அந்த மாதிரி இடையிலலாம் சின்ன சின்ன டெஸ்ட்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, ஒரு 30 கேள்வி அடங்கிய ஒரு டெஸ்ட்டு, அதெல்லாம் டே டெஸ்ட்டு மாதிரி, அதெல்லாம் இடையில எப்படி சொல்கிறது, சில கஷ்டமான டாபிக் வரும்போது அந்த மாதிரியெல்லாம் இடையில நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அப்பப்போ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதனால் இடையில நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை யோசிச்சே அடுத்த டெஸ்ட்டை நம்ம வந்து ஐயோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை விட்டுட்டோமே, 200 கொஷினுமே தப்பு பண்ண போகிற மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கும் படிக்காமல் என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். அதனால் சேரணும், ஷெட்யூல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ப்ராப்பராக நடக்கும். எக்ஸாம் அப்படின்றது ப்ராப்பராக நடக்கும். நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்துக்கலாம். லாஸ்ட்டு டேட்டு 12ஆம் தேதி மார்ச் 12, ஓகேவா? அடுத்தது வாங்க டெஸ்ட் பேட்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இன்னொரு ரவுண்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து இப்போ செகண்ட் டெஸ்ட்டு பூமி அமைவிடம், புவி அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இயற்கை அமைவுகள்னால் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு டாப்பிக்கு ஒரு கோணத்தில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஜாகிரஃபினாலே 10th புக்கு தான். என்ன கேட்டால் ஜாகிரஃபினாலே 10th புக்கு தான். வேறு எங்கெல்லாம் கவர் ஆகுது, அப்போ 10th மட்டும் படித்தா போதுமான்றதை நான் சொல்ல வரல. அப்போ 6வதுலேயும் புவி மாதிரின்னு ஒரு பாடம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு 11th ஜாகிரஃபி இருக்குல்ல, நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. 11th ஜாகிரஃபியில் என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன். லோடு அதிகமாகலாம் இருக்காது. என்ன கேட்டால் ஜாகிரஃபி சிம்பிளாக சொல்கிறேனே, நான் ஜாகிரஃபியை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். 10th புக்கில் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பேன். எந்த லைன் கேட்டாலும் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு நோட்ஸ் எடுத்து நான் அதில் படிச்சிருக்கேன். அதுவே 11th ஜாகிரஃபினா அதில் வந்து முக்கியமான ஏரியாவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன். முக்கியமான ஏரியானா என்னதுன்னா, ஸோ புக் பேக் கொஷினில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க புக்கு உள்ளே வந்து யூனிட் வைஸாக படிச்சுட்டு வந்துருப்போம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. புக் பேக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, பாக்ஸ் டேட்டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இவ்வளோ தான். இந்த டேட்டாவே போதும். அதை தவிர நம்ம 6வது 7வது 8வதுல என்ன இருக்குது, 10th புக்கு ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு 6th 7th 8th 9thலாம் ரொம்ப ஈஸி தான். 9th பொறுத்தவரை ரொம்ப பெருசாலாம் இருக்காது. 9th ஒரு 2 யூனிட்டே என்னமோ தான் முக்கியம். அதுக்கும் வந்து ஷார்ட்கட்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணி தந்துடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஹைலைட் தெரில, என்னென்ன பாயிண்ட்டு முக்கியம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தாராளமாக உங்கள் புக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி புக்கு வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா பிடிஎஃப் அப்படின்றதெல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா வந்து கண் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தெரியுதுல்ல, நான் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணும்போதே ஒரு 10 நிமிஷம் பார்த்து அடிச்சிட்டு இருப்பேன். சும்மா சிஸ்டத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு பக்கம் திரும்பினேன்னா ஒரு மாதிரி அப்படியே கண்ணு கலங்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஓவர் டயர்ட்னஸை கொடுத்துரும். ஒரு 10 நிமிஷம் பார்த்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய டயர்ட்னஸை கொடுத்துரும். வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மற்றபடி படிக்கிறது அப்படிலாம் நீங்கள் சோர்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். அடுத்தது பாருங்களேன், இப்போ குப்தர்கள்னு இருக்குது, பாலிட்டியில் ஒன்று, எக்கனாமிக்ஸில் ஒன்று, ஜாகிரஃபியில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி சேர்ந்து படிக்கிறதுனால என்னென்னா, இப்போ குப்தர்களே வந்து நான் 2 டாப்பிக்கு இப்போ குப்தர்கள் படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு மராத்தியர்கள் போகிறேன்னா எனக்கு என்னடா இது திரும்ப வரலாறே போர் அடித்த மாதிரி ஆகிடும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா ஒரே மாதிரியான சோர்ஸே இருக்கிற மாதிரி இருக்கும். குப்தர்கள்லேயும் ஒரு மாதிரி இந்த சமஸ்கிருத பெயர்கள்லாம் வரும். அதே மாதிரி மராத்தியர்கள்லேயும் சில பெயர்கள்லாம் வருது இல்லையா? ஸோ என்னடா இந்த மாதிரி புரியாத வார்த்தையாகவே இருக்குது அப்படின்னு ஒரு பாடம் படிக்கும்போது இல்லாத ஒரு விரக்தி அடுத்த பாடம் படிக்கும்போது அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி யாரும் படிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் எல்லாத்துலேயுமே ஒன்று படிங்க. வரலாறை படிங்க, ஜாலியாக படிங்க. அதே மாதிரி பாலிட்டி இருக்குது, நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க, நல்ல நாலேஜாக ஆகலாம் பாலிட்டியை படித்தா. ஸோ அந்த மாதிரி நல்ல நாலேஜாக இருக்கலாம். எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. திட்டக்குழு நிதி ஆயோக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தனி டாப்பிக்குன்றது கூட நான் ஒருத்தே கொடுக்க மாட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பருவமழைனா அதே நல்லா லாஜிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஓ இதனால தான் இங்கே மழை பெய்யுதா, இதனால தான் அங்கே மழை பெய்யலையா, சரி அதிகமாக எங்கே மழை பெய்யுது, சரி எங்கே மழையே பெய்யலை,
சரி எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுது, சரி அதனால் மழை பெஞ்சு எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடுது, எவ்வளோ தூரத்தில் ஓடுது, தமிழ்நாட்டில் என்ன ஓடுது, இந்தியாவில் என்ன ஓடுது, எங்கே மலைத்தொடர் இருக்குது, ஸோ இவ்வளோ தான். எந்த கடலில் போய் கலக்குது, இவ்வளோ தான். துணையார்கள் எதுவும் இருக்கா, அதெல்லாம் ஜம்முன்னு நான் முடிச்சு தரேன் உங்களுக்கு. அதனால் பயப்படவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். அதேமாதிரி சயின்ஸில் வந்து முக்கியமான ஏரியாவுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருப்பேன். ரிவிஷனு அது கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? ஏன்னா இப்போ டிசீஸ்லாம் இருக்குது, ஜெனட்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அங்கே தான் கையே வைப்பாங்க. அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. இதை எப்படியாச்சும் வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். முடிச்சு தான் ஆகணும். எக்ஸாமுக்கு முன்னாடி கடமைக்கு முடிக்கிறோம் கிடையாது, வேறு லெவலில் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி.